ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது லஞ்சுக்கு ஒரு குழம்புங்க. அது கத்திரிக்காய் காரக்குழம்பு. இது காரக்குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. அது சொன்னாலே நமக்கு ஒரு மவுத் வாட்டரிங்காக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இதில் மண் சட்டியில் தான் செய்ய போகிறது. இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறாங்க. ஸோ அது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ நாம் ஆரம்பிக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளித்தண்ணி, தக்காளி மிக்சியில் போட்டு அடித்தாச்சுங்க. அப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள், இதெல்லாம் தாங்க. அப்புறம் இப்போ நாம் சட்டியில் கொஞ்சம் நிறையவே போடணுங்க எண்ணெய். இது நல்லெண்ணெய் தாங்க. ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுருக்கோங்க. கடுகு போட்டாச்சுங்க. கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குது. வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 3 வரமிளகாய், ஒரு 12 to 15 பூண்டுங்க, பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்காங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டுங்க பெரிய வெங்காயத்தை விட. காரக்குழம்பு, புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் இப்போ நடுவால் இந்த மாதிரி கீரின போட்டு மேலே இருக்கிற இந்த இதை எடுத்துட்டு இது கீரி போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸோ இதுக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ மசாலா இந்த பொடிகள்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது மல்லிப்பொடிங்க. மல்லிப்பொடி ஒரு 2-2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 போட்டுக்கலாங்க. இது போட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பொடியோடைய பச்சை வாசமெல்லாம் போட்டுங்க. நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ 2 சின்ன தக்காளி தான், பெருசுனா 1 போதுங்க. சின்ன தக்காளி தான் இருந்தது. ஸோ அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சா கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும், அதனால தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் அளவுங்க புளி கரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாங்க. இன்னும் வேகலைங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் இந்த ரெடி ஆயிடும் குழம்பு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கத்திரிக்காவும் நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து நாம் எடுத்துக்கலாங்க. எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு சர்வ் பண்ணியாச்சுங்க. இனி நாம் வந்து சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. குழம்புலாம் ரெடி ஆச்சு. செம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நல்ல குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.